ஹாய்ங்க, வீட்ல இருக்கும் ஜன்னலு இன்னைக்கு திங்களு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கிளைமேட்டே பார்க்க மஞ்ச கலர்ல இருந்தது. இன்னைக்கு அது கடின சவாலை கட்டாயமா பண்ணிடணும்னு எழுந்த, ஆனா மூக்குல இருந்து சளி நிக்கவே இல்ல, வந்துகிட்டே இருந்தது. கூட ஜுரமும் இருந்தது. நம்ம பிரெண்டோட ஆயா ஒருத்தவங்க சொன்னாங்க, துளசி இலையை நல்லா கொதிக்க வச்சு அதுல நல்லா வேதிப்புடி டக்குன்னு நின்று போயிடுன்னு சொன்னாங்க. அததான் பண்ணிட்டு நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்டையும் போட்டுட்டு நான் வெட்டுக்குரிய போட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரேன். ஒரு பையன் நம்ப மாட்டான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. இங்க பாருங்க என் மூஞ்ச இப்படி சிரிச்ச மூஞ்சியா இருக்கா. வண்டி வேற கோளாறாயி போச்சு. அப்படி எல்லா சாமியும் கும்பிட்டோடனே ஸ்டார்ட் ஆகி போச்சு. எப்படியோ வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு அப்புறமா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி புல்லாங்குழல் கிளாஸ்க்கு வந்துட்டேன். சும்மா ஊதுனாவே உஷா ஃபேன்ல இருந்து காத்து வர மாதிரி தான் வாயில வரும். இன்னைக்கு உடம்பு வேற சரியில்லை. அதனால புல்லாங்குழல ஒரு ஓரமா வச்சுட்டு என் ஃப்ரெண்டோட வயல நான் புடிங்கிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்க நானும் வாட்ச் முடிச்சுட்டு என் ஆப்பிள் போனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல அடிபட்டுச்சு. அதனால அதை அட்மிட் பண்ணிருந்தா ஆப்பிள் சர்வீஸ்ல. அது போய் என்ன ஆச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு நேரம் தெருவுக்குள்ள வந்து ஒரு மேட்சும் ஆடிட்டு நம்ம தலைவரும் நோட் எடுத்து வந்து கொடுத்தாங்க. டவுட் தான் கேக்குறாங்கன்னு ஆர்வத்துல A+E அம்பளி மாமா, B+B பாலு மாமான்னு கடைசியா தான் தெரிஞ்சது டயக்ராம் நோட்டுன்னு. அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு கடைக்கு போனா நம்ம பூனை மாமா அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. 1 கிலோ அரிசி கொடுங்கன்ட்டு அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் அருமையா முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் vlogல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.